நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளை உடனடியாகவோ அல்லது பிற்காலத்திலோ நாம் அனுபவிக்க வேண்டும். அதிலிருந்து நாம் தப்ப முடியாது. நாம் நெருப்பை தொட்டால் உடனடியாக கை எரியும். மறுபுறம் புகைப்பிடித்தவர்களுக்கு பிற்காலத்தில் உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. இந்த கொள்கையை பின்பற்றித்தான் இப்பிறவியில் நாம் செய்யும் நற்செயல்கள் அல்லது தீய செயல்களின் விளைவு வரவிருக்கும் பிறவிகளில் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து வெளியேற வழியில்லை. ஒருவர் விதைத்த விதையை அவரேதான் அறுவடை செய்ய வேண்டும் என விளக்குகிறது சாய் சச்சரிதத்தின் 67ஆம் அத்தியாயம். சுமார் 1903ஆம் ஆண்டில் நானா சாந்தோர்கரின் மகள் மீனாதாய் பிரசவ காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டபோது பாபா கோசாவி மூலம் உதியை அனுப்பினார். இருப்பினும் அந்த குழந்தை மிகவும் இளம் வயதில் இறந்தது. அந்த சிறு வயதிலேயே அவளும் விதவையானாள். இதனால் அந்த குடும்பத்தினருக்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது. நானாவும் குடும்பத்தினரும் ஷீரடிக்கு சென்று பாபா முன் அமர்ந்தனர். வழக்கமாக அவர் செல்லும்போது பாபா அவரிடம் கேள்வி கேட்பார். அவர் பேசுவார். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சோகமான சூழல் இருந்தது. இது சில நிமிடங்கள் தொடர்ந்தது. பின்னர் பாபா உரையாடலை தொடங்கினார். நானா, நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று பாபா கேட்க, அதற்கு நானா பதிலளித்தார். பாபா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் உங்கள் பராமரிப்பில் இருக்கும்போது இவ்விதமான சம்பவங்கள் எங்களுக்கு நேர்ந்தன. நாங்கள் மருமகனையும் குழந்தையையும் இழந்துவிட்டோம். அதற்கு பாபா, நீங்கள் ஏன் குழந்தை மருமகன் ஆகியோர் இறந்தனர் என்று கேட்கிறீர்கள்? இவையெல்லாம் என் சக்தியில் இல்லை. பிறப்பு இறப்பு இவையெல்லாம் அவரவர் பூர்வ கர்மாவையே சார்ந்தது. உலகை படைத்த பரமேஸ்வரன் கூட இவற்றை மாற்ற முடியாது. எப்படி சூரியனையோ சந்திரனையோ அவரவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு சற்று தள்ளி சென்று உதியுங்கள் என்று சொல்ல முடியாதோ, அதேபோல் ஒருவரின் கர்மாவை மாற்ற முடியாது. ஏனெனில் அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கக்கூடும். நானா மீண்டும் கேட்டார். அப்படியானால் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று நீங்கள் சொன்னதும் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். மேலும் நீங்கள் இன்னொருவரிடம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னதும் அவருக்கு வேலை கிடைக்கிறது. இவை உங்களுடைய அற்புதங்கள் இல்லையா? பின்னர் பாபா தெளிவுபடுத்தினார். இல்லை நானா, நான் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. உங்கள் ஊரில் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கூறுகின்றார்களோ அதுக்கு ஒருபடி மேலே சென்று நடக்க இருப்பதை கூறுகிறேன். அதனால் அற்புதங்களைப் போலவே இருக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு எதிர்காலம் தெரியாது. எனவே நிகழ்வுகளை எனது அதிசய சக்தியின் சான்றாக நீங்கள் கருதுகின்றீர்கள். நீங்கள் என்னிடம் வைத்த பயபக்தியுடன் கூடிய நம்பிக்கையினால் நான் கடவுளிடம் பிரார்த்தித்து நீங்கள் உண்மையிலேயே பயனடைகின்றீர்கள் என்பதை உறுதி செய்கிறேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் கர்ம வினைகளை ஒருவன் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டுமா என்ற கேள்விக்கு பாபா விளக்கமளிக்கிறார். நானா பாபாவை வணங்கி, இந்த சம்சாரம் போதும் பாபா. சாஸ்திரங்கள் விவரிப்பது போல் சம்சாரம் உண்மையில் பயனற்றது. முதலில் எது மகிழ்ச்சியாக தோன்றுகிறதோ இறுதியில் அதுவே துக்கமாகிறது. மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் இடையில் என்னால் சிக்கி தவிக்க முடியவில்லை. அதற்கு பாபா, உன் பேச்சு அர்த்தமற்றது. சில உண்மை இருந்தாலும் அது பிழைகள் நிறைந்துள்ளது. உடல் இருக்கும் வரை சம்சாரம் எஞ்சி இருக்கும். யாருமே தப்பிக்க முடியாது. நீ மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? நான் கூட அதில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காட்டுக்கு செல்வதன் மூலம் உன்னால் தப்பிக்க முடியாது. உன் தற்போதைய நிலை உன்னாலேயே கொண்டு வரப்பட்டது. அதில் எரிச்சலின் பயன் என்ன? இந்த தேக பிராப்தம் முற்பிறவிகளில் நீ செய்த கர்மாவின் விளைவு. எனவே இந்த ஜீவன் எடுக்கும் பிறப்பே முன் ஜென்மங்களில் கர்மத்தின் பலனே ஆகும். நீ அந்த பிராப்த கர்மாவை அனுபவிக்காமல் அதை அகற்ற முடியாது. அனைத்து ஜீவன்களும் அனைத்து உயிரினங்களும் உருவத்திலும் வடிவத்திலும் வேறுபடுகின்றன. இது அனைத்தும் ஒவ்வொன்றின் முந்தைய கர்மாக்களின் காரணமே ஆகும். தனி நபர்களுக்கிடையேயான வேறுபாடும் ஒவ்வொரு ஜீவன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடும் இதே காரணத்தால் தான் ஏற்படுகின்றன. ஒரு பணக்காரனின் நாய் வசதிகளை சுகமாய் அனுபவிக்கின்றது. அதே ஒரு ஏழையின் நாயோ உணவை தேடி அலைகிறது. இதற்கு காரணம் தேக பிராப்தத்தால் ஏற்பட்டுள்ள வித்தியாசமே என்று விளக்கினார் பாபா. சாய் சச்சரிதத்தில் குறிப்பிட்டுள்ளதை போல் இந்த மானிட தேகம் எடுத்தது நாம் செய்த பாக்கியம். அதிலும் நல்ல குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நற்பேருடையது.
அதை காட்டிலும் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றது. ஆகவே சாய்நாதனை சரணடைந்து நாமும் நம் கர்மத்திலிருந்து விடுபட்டு எல்லா நலன்களும் அடைய பிரார்த்திப்போம். ஓம் சாய்ராம்.